அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் படுஜோராக நடந்து கொண்டிருக்கிறது. வாக்குப்பதிவு தொடங்கி காலையில் தொடங்கி இப்போ வரைக்கும் வாக்குப்பதிவில் புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் ஆர்வத்தோடு வாக்களிப்பதாக சமூக வலைதளங்களில், ஊடகங்களில் பார்க்க முடிந்தது. இதை எல்லாவற்றையும் தாண்டி திமுக வழக்கம் போல தன்னுடைய பாணியை இந்த தேர்தலை முழுமையாக காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவுடைய அந்த வித்தை, கற்றுக்கொண்ட வித்தை மக்கள்கிட்ட திமுக ஆட்சியினுடைய நன்மையை சொல்லி ஓட்டு கேட்கறது ஒரு பக்கம். திமுக ஒரு தேர்தலை எப்படி முழுமையாக அணுகுவாங்க அப்படின்னா, வாக்குச்சாவடியில் ஜனநாயகத்தை சாவடித்து காலையிலேயே கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கள்ளத்தனமான திருட்டு திமுகவை ஏன் திருட்டு திமுகன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது அந்த அடையாள அட்டை இருக்கு இல்லையா, ஆதார் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, இது எதுவுமே இல்லாமல் வாக்குச்சாவடிக்கு போய் திமுக கட்சிக்காரங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இதை நான் சொல்லலை, என்னுடைய வாக்கை காணும், நான் போகிறதுக்கு முன்னாடி என் வாக்கை போட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெண் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாங்க. உள்ள உங்களுக்கு பதிலாக ஆள் போட்டாங்க, ஃபர்தா போட்டுட்டு தான் வந்தாங்க, யார் போட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. சைன் எடுத்து காமிக்க சொல்றேன், காமிக்க மாட்டேங்கிறாங்க. க்ரௌடா இருக்கு, அப்புறமா வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. நான் வெளியில வந்துட்டேன் சார், நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஷாக்கா இருக்கு சார். நான் இப்பதான் வர்றேன், மணி 11 ஆகுது, நான் இப்பதான் வர்றேன். எனக்கு யார் போட்டாங்கன்னு தெரியல. உள்ள சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னோட ஓட்டை வேற ஒருத்தவங்க போட்டாங்க. என் கையில ஸ்லிப்பு, என் கையில கார்டு இருக்கு, நான் இங்கதான் நின்றுட்டு இருக்கேன். ஆனா உள்ள வேற யாரோ போட்டதாக சொல்லி என்னை வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க நாம் தமிழ் கட்சி கிடையாது, அவங்க அதிமுக கிடையாது, வேறு கட்சி கிடையாது. சாமானிய ஒரு பெண், ஒரு வாக்காளர், ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகள் இதனுடைய வாக்கை போட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஈரோடு தொகுதி முழுக்க நம்ம விசாரித்து பார்த்த பொழுது பல்வேறு இடங்களில், ஏன்னா எதிர்த்து நிற்பதற்கு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான், வாக்குச்சாவடியை மொத்தமாக திமுக ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. பல்வேறு வாக்குச்சாவடிகளில் நாம் தமிழ் கட்சியுடைய முகவர்களை மிரட்டி, அவங்க ஏன்னா தெரிஞ்சவளாக இருப்பாங்க இல்லையா, திமுக காரன் அந்த ஏரியாவில் வட்ட செயலாளர் பெரிய ஆளாக இருப்பான், நாம் தமிழ் சாதாரண ஒரு சின்ன பையன், ஒரு வேலைக்கு போகிற பையன், ஒரு தானி ஓட்டுநர், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பையன் வாக்குச்சாவடி முகவராக போகிறான். அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி மிரட்டி, உங்கள் பையனை அங்கே முதல்ல முகவராக இருக்க வைக்கிறாங்க, வெளியேற்றுங்க, இருந்தான்னா நாளை பின்ன ஊருக்குள்ளே உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது, உங்களை ஊரை விட்டே புறக்கணிப்போம், எதையும் செய்ய விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டி பல இடங்களில் நாம் தமிழ் வாக்குச்சாவடி முகவர்களை வெளியேற்றிருக்காங்க. அதை தாண்டி நாம் தமிழ் வாக்குச்சாவடி முகவர்கள் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, என்னாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கே இருப்போம், கள்ள ஓட்டு போட விட மாட்டோம்னு சொல்லி பல இடங்களில் 156க்கும் மேற்பட்ட இடங்களில் நாம் தமிழ் வாக்குச்சாவடி முகவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சில இடங்களில் மிரட்டி நாம் தமிழ் வாக்குச்சாவடி முகவர்களை திமுகவுடைய ரவுடிகளும் குண்டர்களும் வெளியேற்றிருக்காங்க. எங்களுடைய கட்சியில வாக்குச்சாவடி முகவர்களா இளைய பிள்ளைகள், தம்பிகள் ஓடி வந்து உட்காரும் போது அவங்க அப்பாவை வச்சு மிரட்டுறாங்க. உங்க பையன் அங்க உட்காந்துருக்கா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ அவனை வெளியில வர சொல்லணும்னு. அந்த தம்பி என்னை அழைச்சு கேட்கும் போது, இல்லப்பா, ஏன்னா குடும்பத்துக்குள்ள சிக்கல் வேண்டாம், பரவாயில்ல, வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் செலுத்துவாங்க, நீ போயிடுப்பான்ட்டு அவன் போயிட்டான். இந்த நெருக்கடிகள் தாங்கள் ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கோம், மீண்டும் நமக்கே அந்த அதிகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நம்மகிட்ட கேள்வி என்னன்னா, ஈரோட்டில் தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தில் 14 நாட்கள் நான் இருந்தேன். இந்த 14 நாட்கள் ஒரு இடத்துல கூட தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளை பார்க்கல. நாம் தமிழ்ச்சி கூட்டம் போடும்போது இந்த ஸ்பை கேமராவை மாட்டிக்கிட்டு, பழைய இந்த 1996 வந்த கேமராவை தூக்கிட்டு வந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வீடியோ கேமராவை முதல்ல வந்த வீடியோ கேமராவை வச்சுக்க, இன்னும் அப்டேட் ஆகலை. அந்த இடங்களில் மட்டும்தான் தேர்தல் ஆணைய அதிகாரியில் பார்க்க முடிஞ்சு. அப்புறம் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது, வேட்புமனு அந்த நிராகரிப்பு இதுக்கு போகும்போது, வேட்புமனு தாக்கல் செய்கிற இடங்களில் மட்டும்தான் இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிலே பார்க்க முடிஞ்சுது. சாலையில் கருப்பட்டி கொண்டு போகிறவன், கடலை மிட்டாய் கொண்டு போகிறவன், இப்போ பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு கொண்டு போகிறவன், அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு கட்டணம் கொண்டு போகிறேன், இவனெல்லாம் வளைச்சி பிடிச்ச தேர்தல் ஆணையம் மாடு டோக்கன் 300 ரூபா, வாத்து டோக்கன் 500 ரூபா, வாத்துன்னு ஒரு டோக்கனை கொடுத்துருவாங்க, இதை கொண்டு காட்டினா 500 ரூபா, 300 ரூபா எருவு மாடு டோக்கனு அப்படின்னு டோக்கன் போட்டு போன முறை பட்டியில் அடைச்சி வச்சு அந்த பட்டிக்குள்ளே பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண திமுக இப்போ நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் டோக்கன் சிஸ்டத்தில் வந்திருக்கு. 200 ரூபா ஊப்பிகள் 300 ரூபாயாக மாற்றிருக்காங்க. கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கவும் 300 ரூபா, ஓட்டுக்கு 300 ரூபா, திமுக கட்சிக்காரனுக்கு 300 ரூபா,
அதிமுகவுக்கு 1500 2000 ஜூன் 20 இந்த வார இதில் தெளிவாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் எப்படியெல்லாம் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு அதிமுகவுடைய வட்டச்செயலாளருக்கும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. எதிர்கட்சிகள் காலில் விழுந்து இவ்வளவு நீங்கள் நல்லது பண்ணதா சொல்கிறீங்க. 4 ஆண்டுகால ஆட்சி, அதுக்கு நல்ல ஆட்சி 4 ஆண்டே சாட்சின்றீங்க. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபா, மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கு 1000 ரூபா, மாணவிகளுக்கு 1000 ரூபா, அப்புறம் காலை உணவு, இலவச பேருந்து, இப்படி எவ்வளவோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நல்லதை சொல்லி நீங்கள் எல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? இந்த நல்லதுன்னு சொல்லியிருந்தா நீங்கள் ஓட்டுக்கட்டு போகாமலேயே, ஓட்டுக்கு பணம் கொடுக்காமலே மக்கள் உங்களுக்கு ஓட்டளிச்சிருப்பான்ல. நீங்கள் காங்கிரஸ் நிற்கல, திமுக நிற்குது, திமுக நேரடியாக போட்டி போடுது. நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துருப்பீங்கன்னா ஏன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க? வெக்கமா இல்லை? ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்குறது மட்டும் இல்லாமல் வாக்குச்சாவடி முகவர்கள், எதிர்கட்சி வாக்குச்சாவடி முகவர்களை மிரட்டி கள்ள ஓட்டு போட்டு நீ ஜெயிக்கணும்னா அப்போ அந்த இடத்துல நீ தோத்துட்டல்ல. கள்ள ஓட்டு போட்டால் தான் நீங்கள் திமுக ஓட்டு கிடைக்கும், திமுக அதிக ஓட்டுகள் பெறும் அப்படிங்கிற மனநிலைக்கு நீ தள்ளப்பட்ட இடத்துலையே அந்த இடத்துல நாம் தமிழ் வெற்றி பெற்றுச்சு. ஜனநாயக பூர்வமாக நீ தோத்துட்டல்ல. அதை தான் சீமான் சொன்னார், வெளிப்படையாக சொன்னார். நீ ஓட்டுக்கு காசு கொடுக்காம, இந்த கோழி பிரியாணி கொடுக்காம, மக்களை நீ ஏமாத்தாம நீ ஒரு தேர்தல் சந்திச்சு பாரு. 10,000 ஓட்டு கூட திமுக வாங்காது. 10,000 டெபாசிட் இழக்கும். ஓட்டுக்கு திமுக கட்சிக்காரையும் போட மாட்டான். பாரம்பரிய திமுக, பரம்பரை திமுக, நான் அடிமை கருணாநிதி விசுவாசின்னு சொல்கிறாங்க, அவன் கூட நீ பணம் கொடுத்தா தான் வேலைக்கு வருவான். ஆனால் நாம் தமிழ் வாக்குச்சாவடி முகவர்கள் ஒருத்தர் கூட பணம் இல்லாமல், பணம் வாங்காமல் முகவர்களாக இருக்காங்க. நீங்கள் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் 4 பேர் போட்டு வச்சுருப்பாங்க, 4 பேர் 6 பேர்னு. வேறு இந்த சுயேட்சை பேரில் கூட 2 பேர் போட்டு வச்சு அவன் திமுக தான் நல்லா பார்ப்பான். 2 பேர் தான் உட்கார முடியும், ஆனால் 6 பேர் உட்காந்துருப்பாங்க. 6 பேரும் திமுக காரணமா. ஒரு ஆளுக்கு குறைந்தபட்சம் 2000 ரூபா. 2000 ரூபா இல்லாமல் இன்றைக்கி வாக்குச்சாவடிக்குள்ளே அவன் திமுக காரன் போக மாட்டான். அவன் பரம்பரை திமுக விட்டாலும் போக மாட்டான். பணத்தை கொடுத்தா நீ வாக்குச்சாவடி முகவரும் வைக்கணும். அதே போல் அந்த நேரத்தில், இந்த கடைசி ஒரு 4 மணி 5 மணி இந்த நேரத்தில் எந்தெந்த ஓட்டெலாம் போல் ஆகலையோ, யார் ஓட்டெலாம் போடலையோ, யார் யார் வெளியூரில் இருக்கானோ அவன் பேர் லிஸ்ட்டை பூரா எடுத்து வச்சுக்கிட்டு அவன் ஓட்ட பூரா சரசரன்னு குத்துறது. இப்படி கள்ள ஓட்டு போட்டு காலங்காத்தில் 7 மணிக்கெல்லாம் கள்ள ஓட்டு போட்டு திமுக ஒரு வெற்றி அடைஞ்சி நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? 30 நாளாக உட்காந்து பணம் கொடுத்தாச்சு, கடைசி நேரத்தையும் பணம் கொடுத்தாச்சு, முன்னாள் அதிமுக அமைச்சர்கிட்டையும் காலில் விழுந்தாச்சு, அதிமுக வட்ட செயலாளர் பல பேரை கரெக்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் தாண்டி இப்போ எது கள்ள ஓட்டு போடணும் அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி உளவுத்துறை ரிப்போர்ட்டு படி, ஊடகங்களுடைய ரிப்போர்ட்டு படி திமுகவுடைய பல தலைவர்களே சொல்கிறான், நாம் தமிழ் கட்சி இந்த முறை ஈரோட்டில் மிகப்பெரிய வாக்களை வாங்கும். அப்போ அது ஒரு பயத்தை உருவாக்குது. திமுக கட்சிக்காரனையே நீ நோட்டாவுக்கு போடு, நோட்டாவுக்கு போட்டு நோட்டாவுக்கு அதிக ஓட்டை வர வைப்போம், நோட்டாவுக்கு அதிக ஓட்டை வர வச்சு திமுக வெறுப்பு இருந்தால் கூட நோட்டாவுக்கு தான் மக்கள் போடுவான், நாம் தமிழ் கட்சிக்கு போட மாட்டான், நோட்டாவை விட கீழே தான் நாம் தமிழ் கட்சி பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சி டெபாசிட் வாங்காமல் தடுக்கணும், நாம் தமிழ் கட்சி 40,000 ஓட்டுக்கிட்ட வாங்கிடக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி குறி வச்சு நீ கள்ள ஓட்டு போறனா அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி ஜனநாயக பூர்வமாக வெற்றி பெற்றுக்கல. 221வது வாக்குச்சாவடி பிரகாஷ் அப்படிங்கிறவர் வராரு. அவருடைய வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை எடுத்துட்டு வராரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே எந்த சான்றும் இல்லாம ஒருத்தர் அவரோட ஓட்டை போட்டு போயிட்டார். இதை மட்டும் வச்சு, இந்த நம்பரை மட்டும் வச்சு. ஆனால் அவர் நொந்து போயிட்டார். அது மட்டும் இல்லைங்க, 73வது வார்டுல பெரிய வளசில சேலத்திலிருந்து வெங்கடேஷ்ங்கிறவர் ஓட்டு போட்டிருக்காரு. அதே போல மேற்கு தொகுதியிலிருந்து 2 பேர் போட்டிருக்காங்க. இதை எங்க வாக்குச்சாவடி முகவராக அந்த தங்கச்சி கேட்கும் பொழுது, இனி நீங்க இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேற, வீட்டுல வீதியில் நீங்க நடமாட முடியாதுன்னு சொல்லி அவங்களோட கணவரையும் அவங்களையும் விரட்டி அனுப்பிட்டாங்க. திட்டமிட்ட அராஜகத்தையும் சதி செயலையும் இந்த திமுக செஞ்சிட்டு இருக்கு. நீ குன்ன குடிக்க குட்டிக்காரனம் போட்டாலும், பழனிக்க பால்காவடி எடுத்தாலும், ஈரோட்டு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழ் கட்சி நிகழ்த்த போகிற சாதனையை இனி உங்களால் தடுக்க முடியாது. தேர்தல் பிரச்சாரத்திலே நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்றுச்சு. ஏன்னா நீ தேர்தல் பிரச்சாரத்துக்கே வராமல் இடத்துல மக்களிடத்தில் அரசியலை கொண்டு போய் சேர்த்து, மக்களை அரசியல் படுத்தி, மக்களுக்கு நேர்மையான அரசியல் என்னென்னு சொல்கிற இடத்துல, தேர்தலில் வாக்கு கேட்டு போகாத இடத்துல திமுக தோல்வியை தழுவிருச்சு. வாக்கு கேட்டு நாம் தமிழ் போயிருக்கு, நீ வாக்கு கேட்டே போல. நீ யாரை போய் பார்த்த? நீ முன்னாள் அமைச்சரை பார்த்த, அதிமுக கட்சிக்காரன் பார்த்த, சொந்த கட்சிக்காரனே பார்க்கல. ஆனால் நாம் தமிழ் எல்லாரையும் ஒன்றாக பார்த்து 2,20,000 மக்கள்கிட்ட நாம் தமிழ் போய் இந்த தேர்தலில் சேர்ந்துருக்குது. ஈரோட்டில் நாம் தமிழ் கட்சியை பார்த்து பயந்து போய் கள்ள ஓட்டு போட்டு நாம் தமிழுடைய வாக்குச்சாவடி முகவர்களை மிரட்டுகிற இந்த ஈன செயலை திமுக இந்த தேர்தலோடு கைவிடும். ஏன்னா இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி திமுகவுக்கு நல்ல பாடத்தை புகட்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,